சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட வீட்டில் கரண்ட் பில் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. இந்த 2 கப்பு மட்டும் இருந்தால் போதுங்க, உங்களுடைய கரண்ட் பில்லை வந்து பாதி அளவு குறைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து பெரிய பாட்டில் கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து என்கிட்ட 2 குட்டி பாட்டில் தான் கிடச்சிருக்கு. வாட்டர் பாட்டிலை வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எதுக்காக இன்றைக்கி வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டை வந்து கூலிங்காக வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்டர் பாட்டிலை எப்படி கூலிங்காக வைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இப்போ பாருங்கள், 2 வாட்டர் பாட்டிலில் உள்ள அந்த கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வெட்டிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து டேபிள் ஃபேனுக்கு பின்னாடி வந்து இந்த வாட்டர் பாட்டிலை வந்து நல்லா கட்டி எடுத்துக்கிட்டேன். 2 சைடுமே வந்து நல்லா வந்து கெட்டி எடுத்துக்கிட்ட போகிறேன். உங்ககிட்ட வந்து பெரிய வாட்டர் பாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து கெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கெட்டின வாட்டர் பாட்டிலுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப்பை தான் வந்து போட போகிறோம். இப்படி 2 சைடு வந்து நம்ம கெட்டிட்டு அந்த ஐஸ் கட்டிகளை வந்து போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேனை சுற்ற விட்டோம் அப்படின்னா பின்னாடியிலேருந்து அந்த ஐஸ் கட்டி நல்லா கூலிங்காக வரும். அதேமாதிரி வந்து அந்த காற்றோடு சேரும்போது நம்மளுக்கு வந்து ஏசியில் இருந்த மாதிரியே நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப வந்து வித்தியாசமான ஒரு டிப்ஸு. நீங்கள் வந்து அந்த பாட்டில் நிறையா வந்து ஐஸ் கட்டியை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அதேமாதிரி தீர வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு திரும்ப ஐஸ் கட்டியை போடலாம். நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கூலிங் இருக்கோ அந்த ஐஸ் கட்டியோ அந்த தண்ணியோ எவ்வளோ நேரம் கூலிங்காக இருந்தாலும் அவ்வளோ நேரத்துக்கு நம்மளுக்கு ஜில்லுன்னு வந்து காற்று வந்து வரும். இதை வந்து நீங்கள் ஹாலில் கூட மத்தியான நேரத்தில் ரொம்ப வெக்கையாக இருந்தால் இதேமாரி செஞ்சு ஹாலில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு வந்து பெட்ரூமில் வந்து நைட் நேரத்தில் வந்து இதேமாரி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம செகண்டாக வந்து சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் ஆனால் நம்ம வீட்டு வந்து ஜன்னல் விண்டோஸ் எல்லாத்தையுமே திறந்து வச்சுக்கணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருக்கிற வெக்கை வந்து வெளியே போய் வெளியிலேருந்து காற்று வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். அந்த வெக்கையை குறைக்கிற தன்மை வந்து இப்படி ஜன்னல்லாம் திறந்து வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து வீட்டுக்குள்ளே வரும். நம்மளுடைய வெக்கையை வந்து குறைக்கிற தன்மை வந்து இப்படி ஜன்னலை திறந்து வைக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து நம்ம ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இதேமாரி உங்ககிட்ட வேஸ்ட்டான வந்து மேட் இருந்துச்சு அப்படின்னா மேட்டு இல்லைன்னா வந்து சணல் பை கோணி பைன்னு சொல்லுவாங்க, அது இல்லைன்னா வந்து தென்னை மட்டை எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டு மாடியில் இதேமாதிரி போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த தண்ணியை வந்து இழுத்து வைக்கிற தன்மை அந்த மேட்டுக்கெலாம் இருக்குது. பழைய மேட்லாம் இருந்தால் அது வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாதீங்க. இதேமாதிரி வந்து நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கூலிங் எஃபெக்ட் தேவையோ, பெட்ரூம்னா பெட்ரூம், ஹால்னா ஹால், அந்த இடத்துல வந்து இதேமாதிரி போட்டு வச்சு நீங்கள் மேட்டில் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா நம்ம சாதாரண அந்த நம்ம மாடியில் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிரும். இதேமாதிரி வந்து நீங்கள் மேட்டு போட்டு வச்சிங்க அப்படின்னா தண்ணியை வந்து சீக்கிரம் வந்து உறிஞ்சி அந்த மேட்டு வந்து அப்படியே வச்சுருக்கோம். அதனால் வந்து கீழே வந்து ரூம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி கோணிப்பையிலையும் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா கோணிப்பையிலையும் ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிறோம். உங்ககிட்ட வந்து தென்னை மட்டெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சிது அப்படின்னா மாடியில் போட்டு வைங்க. அதெல்லாம் வந்து ஹீட்டை குறைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த தென்னை நார், நம்ம சணல் பை, அப்புறம் வந்து இந்த மேட் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெயில் நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள ஹீட்னஸை குறைக்கிற தன்மை வந்து இந்த 3வது டிப்ஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய 4வது டிப்ஸை வந்து சம்மர் டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் பெட்ரூமை வந்து விண்டோஸ் எல்லாம் நல்லா திறந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து டேபிள் ஃபேன் இருந்தால் அப்படின்னா அது ஜன்னல் பக்கத்தில் வந்து இதேமாரி திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ராக்டர்லாம் வச்சு இருக்குது பாருங்கள், அதேமாரி வந்து இதேமாரி திருப்பி வச்சுட்டு இப்போ வந்து ஃபேனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற வெக்கை எல்லாத்தையுமே வந்து வெளியே வந்து அனுப்பிடும். அப்போ வீட்டில் வந்து வெக்கையே இருக்காது. நம்ம ஜன்னலெல்லாம் வந்து பகல் ஃபுல்லாக மூடி வச்சுருப்போம். இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது அனலாக இருக்கும். அந்த நேரத்துலலாம் வந்து இதேமாரி ஜன்னல் பக்கத்தில் வந்து நீங்கள் டேபிள் ஃபேனை வச்சு நீங்கள் வந்து ஓட விட்டீங்க அப்படின்னா அந்த வெக்கையை ஃபுல்லாத்தையும் வந்து வெளியே ஏற்றுற தன்மை வந்து இந்த டிப்ஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் தெரில அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்மர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் ஆரம்பித்தாவே எப்பொழுதுமே ஏசி, ஃபேன் எல்லாமே வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் வந்து நம்மளுடைய கரண்ட் பில் தான் அதிகமாகும். நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பில் வந்து பாதிக்கு பாதி குறையிற வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதில் தண்ணி நிரப்பி வச்சுருக்கேன். 2 வந்து கப் எடுத்திருக்கேன், அதுலேயும் வந்து நான் தண்ணி நிரப்பிச்சு இதேமாரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஒரு ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த ஃப்ரீஸ் ஆனதை இந்த கப்பை கொண்டு வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து இப்போ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரீசரான இந்த கப்பில் தான் வந்து இன்றைக்கி வந்து கரண்ட் பில்லை குறைக்கிற தன்மை இருக்குது. இப்போ வந்து நம்ம டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி வந்து இந்த கப்பை கொண்டு வந்து வைக்கிறேன். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம டேபிள் ஃபேனுக்கு நேராக வைக்கும்போது அந்த டேபிள் ஃபேன்லேருந்து வர்ற காற்று வந்து இந்த ஐஸ் கட்டிகளை படும்போது நல்லா ரூமை வந்து ஜில்லுன்னு ஆக்கும். நம்ம ஏசி போடணுன்னு அவசியமே கிடையாது. ரொம்ப நேரத்துக்கு இந்த கூலிங் எஃபெக்ட் வந்து இந்த ஐஸ் கட்டிக்கு இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த கூலிங் வந்து அப்படியே இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணியானாலுமே கீழே வந்து நம்ம இந்த ஒரு தடிமனான ஒரு கீழே வந்து நம்ம ஒரு டவல் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். அப்படி அப்சர்வ் பண்ணி ஈரமாக இருக்கும்போது இந்த ஃபேன் காற்றுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக ஈரப்பதமாக இருக்கிறதுனால குளிர்ச்சியாக ரூமை ஃபுல்லாகவே வச்சுக்கிறோம். இதனால் வந்து நம்ம ஏசியே போட வேண்டாம். உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா சம்மரில் வந்து எப்பொழுதுமே நம்ம ஏசி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, ஒரு டைம் தான் போட முடியும். நம்ம ஏசி கண்டினியூஸாக போட்டால் நம்மளுக்கு கரண்ட் பில் தான் அதிகமாகும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து நைட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மதிய நேரத்தில் ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி இதேமாரி வந்து ஐஸ் கட்டி கொண்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குளுமையாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய 6th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ரீசருக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற விண்டோ ஸ்க்ரீன் இல்லைன்னா வந்து டோர் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து உள்ளே வச்சுட்டு நல்ல 1 மணி நேரம் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து வந்து இதை வந்து எடுத்து உங்கள் வீட்டை வந்து நீங்கள் டோர்லேயோ விண்டோலேயோ எந்த இடத்துல நீங்கள் வந்து தூங்க போகிறீங்களோ ரொம்ப வெக்கையாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் திரும்பி மாட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ரூமை வந்து நம்ம ஃபேன் போடும்போது நல்லா கூலிங்காக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் இருக்கிற குளிர்ச்சி வந்து ரூமு ஃபுல்லாகவே ஆகியிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி போட்ட சம்மர் டிப்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் போட்டிருக்கேன். இதில் எந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்கள் ரூமை வந்து நல்லா குளுமையாக வச்சுக்கணும். இன்னும் நல்ல நல்ல டிப்ஸோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.